ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் Matthew chapter 6. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? 34ஆம் வசனம். Verse 34. Refuse to worry about tomorrow. ஆகையால் நாளைக்காக But கவலைப்படாதிருங்கள். deal with each challenge that comes your way. உங்கள் வழிகளில் வருகிற ஒவ்வொரு சவாலையும் One day at a time. ஒரு நேரத்தில் ஒரு நாள். Deal with every challenge. ஒவ்வொரு சவாலையும் எப்படி Each சமாளிக்க challenge that வேண்டும்? comes your way. ஒவ்வொரு சவாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது One day at a time. ஒரு நேரத்தில் ஒரு நாள். Tomorrow will take care of itself. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நாளை. Tomorrow. சத்தமா சொல்லுங்க நாளை. Tomorrow அதை பார்த்து கொள்ளும். will take care of itself. சொல்லுங்க நாளை. அதை Tomorrow பார்த்து will கொள்ளும். take care of itself. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day that the Lord has made. நாளை அல்லங்க. Not the tomorrow. சொல்லுங்க இந்த நாள். Say this day. சத்தம் போதாது. This day. இந்த நாள் This day கர்த்தர். the Lord has ஆமென். made it. சொல்லுங்க இந்த நாளில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். And on this day I will rejoice. ஹalleluya. நாளை என்பது ஒண்ணு கிடையாது. There's nothing called as tomorrow. அதனால நாளைக்காக பிளானே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. But I'm not saying that you shouldn't be planning for tomorrow. வார்த்தையை ரொம்ப கவனமா கேட்கணும். So you have to listen to the word very carefully. நாளை என்பது கிடையாது. It's not there's no tomorrow. இயேசு தெளிவா சொல்றாரு. So Jesus says this very நாளைய clearly. குறிச்சு கவலைப்படுறதுல நீ என்ன செய்ய? ரிஃப்யூஸ் பண்ணுன்னு He சொல்றாரு. says refuse to worry about அத tomorrow. தள்ளுங்கறாரு. He says just ignore and remove it. அந்த கவலைக்கு உன்னை இணங்காதன்னு He சொல்றாரு. says don't yield yourself to those worries. திருப்பி ரிப்பீட் இட் அகைன். Don't yield yourself to those worries. ஆமென். நாளை குறித்த கவலைக்கு சொல்லுங்க நாளை குறித்த கவலைக்கு The worries that is going to come இங்க tomorrow. இங்க கை வச்சு சொல்லுங்க நான் இணங்க மாட்டேன்னு சொல்லுங்க. Say I will not yield கவலைக்கு myself. இணங்க மாட்டேன். I will not yield to worries. ஐயோ அது போயிருமோ? Oh, will I lose ஐயோ that? இது போயிருமோ? Will I lose this? ஐயோ அதாயிடுமோ? Oh, will that happen? இதாயிடுமோ? Will this happen? அப்படிங்கற கவலையே நமக்கு இருக்க கூடாது. We should not be having such worries. ஆமென். நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். Says that do not worry about tomorrow. நான் இந்த ஸ்டோரி நிறைய முறை சொல்லி I இருக்கிறேன். have shared this story many ஒருவேளை times. சிலர் புதுசா இருக்கலாம். Some of you may be new here. ஒரு ஆளு ஒரு என்ன ஹோட்டலுக்கு போனா. So one person goes to a அந்த hotel. ஹோட்டலுக்கு போயிட்டு He went to that அவனுக்கு hotel ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அது. and he loves that hotel. அந்த ஹோட்டல்ல செய்யற எல்லாமே அவனுக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை. He always desires to have many things in that hotel. கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வெச்சிட்டு போனான். So he saved some money and he went to அந்த that ஹோட்டல்ல hotel. போய் உட்கார்ந்தான். He sat in that hotel அந்த மெனு கார்டு கொடுத்தாங்க. and they gave the menu card to him. ஒவ்வொன்னையும் பார்த்தான். He looked at every ஒவ்வொன்னையும் dish படிச்சான். and he looked at it very ஐயோ ரொம்ப carefully. பிரைசி ரொம்ப நிறைய விலையா இருக்கு. It seems to be very costly. ஆனாலும் சாப்பிடலாம் காசு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். But he has got money so he wanted to eat there. ஆனாலும் பார்த்து இத சாப்பிடலாமா அத சாப்பிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். So but he was very careful in selecting the dish. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது Suddenly when he turned the menu ஒரு card, பெரிய போர்டை பார்த்துட்டான். when he turned he saw a big இந்த மெனு கார்டை board தள்ளிட்டான். and he just pushed that menu அந்த card போர்டு away. என்ன சொல்லுகிறது? And what did that board say? நாளை உணவு இலவசம். So the food for tomorrow is free. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நாளை. Say tomorrow. நாளை Tomorrow. உணவு Food இலவசம். is free. அப்ப டிசைட் பண்ணிட்டான். And then he immediately இன்னைக்கு decided நான் that செலவு பண்ண மாட்டேன். I'm not உஷாராயிட்டான். going to spend பக்கத்துல today. பார்த்து சொல்லுங்க உஷாராயிட்டான்னு சொல்லுங்க. Say he became யோ very careful. பொழைக்கணும்னா அப்படியே பொழைக்கணும். And this is how you will have to live. பாக்கெட்ல காசு இருக்கு. He has money in his நாளை pocket. உணவு இலவசம். Tomorrow's food is going to be free. பரவாயில்லை இன்னைக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுறலாம். So let me eat something little because I've come today. நாளைக்கு ஃபுல் பேட்டிங் தான். Full cut tomorrow. நாளைக்கு செம்ம டிரான்ஸ்லேட். ஃபுல் கட் டுமாரோ. பாத்தீங்களா எப்படி இருக்கு? இதான் லோக்கல் டிரான்ஸ்லேஷன். இது லோக்கல் இது என்ன நாளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நாளைக்கு ஒரு கட்டு கட்டிரலாம்னு சொல்லுங்களேன். Tomorrow we'll eat. நாளைக்கு ஒரு கட்டு கட்டிரலாம். Tomorrow we will. இன்னைக்கு காசை சேர்த்து வச்சுக்கிடலாம். Today I'll save the money. அடுத்த நாள் சந்தோஷமா போனா. So with happiness he went the அவன் next day. நாளைக்காக காத்திருக்க முடியவே இல்ல. And he couldn't wait for that tomorrow. எப்படா நாளைக்கு வரலாம்னு சொல்லி. I just was looking for the அந்த tomorrow. நாளை வந்தது. And that tomorrow came. ரொம்ப சந்தோஷமா போனா. And he went to the hotel with அந்த happiness. ஹோட்டலுக்கு போனா. He went to the same அதே place. சீட்ல உட்கார்ந்தான். He sat
had the same seat. அதே வெயிட்டர் வந்தான், And the same waiter came அதே to மெனு him. கார்டு He கொடுத்தான். took the main menu card. வெயிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். And the waiter was waiting for இவன் the அதை order. திருப்புறான். He turns the menu card. நிறைய இருக்கு, Many dishes were there. ஆனாலும் எதையும் ஆர்டர் பண்ணல. But he did not இந்த order வெயிட்டர் anything. கேட்டான், சார் என்ன ஆர்டர் So பண்றீங்க? the waiter asked him, what are you going to அப்ப இவன் order? சொன்னான், And he said, என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வா. all the special items you bring now. இந்த மெனு கார்டு எனக்கு வேண்டாம், I do not want the இந்த menu card. பிரைஸ குறித்து எனக்கு கவலை கிடையாது, I'm not going to worry about the ஏன்னா price. நீங்க தான் சொன்னீங்க Because you only said, நாளை உணவு இலவசம், tomorrow the food is free. அதனால ஒரு கட்டு So வந்திருக்கிறேன். I've come here to eat full. அவன் சொன்னா, என்ன சார் சொல்றீங்க? And he asked, what are you trying to ஆமாப்பா say? நான் படிச்சேன். And he said, I read. சார் பாருங்க அந்த போர்டு அங்கதான் இருக்குன்னா. Sir, you look at the board is still there. ஆமா சார் அங்கதான் இருக்கு. Yes, the board is there திருப்பி only. படிங்க சார். And the waiter said, read it நாளை again. உணவு இலவசம். Tomorrow the food is free. இன்னொரு முறை படிங்க சார். Again you read it, sir. நாளை உணவு இலவசம். Tomorrow the food is free. இன்னைக்கு இல்ல சார். So it's not today. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளை வரவே வராதுன்னு Say சொல்லுங்க. that tomorrow will never come. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளை Tomorrow வரவே will never வராது. come. Will never come. ஆமென். அந்தந்த நாளுக்கு What the things that are அதின் have to அதின் happen. பாடுகள் போதும். It is enough to worry about சொல்லுங்க, that அந்தந்த particular day. நாளுக்கு That particular day. அதின் அதின் பாடுகள் போதும். It is enough that you take care of the worries of ஆமென். that day. கர்த்தர் தெளிவாக நம்மோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is talking very clearly to each and Some every one of turbulence us. Some turbulence. gives no warning. சில கொந்தளிப்பு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் சில வரும். காரியங்கள் நம்மை ஆட்டி அசைக்கிறது, Some things just disturbs us like anything. நம்மை ஆட்டி போடுகிறது. It just turns our situation. சில ரிப்போர்ட்டுகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டர்புலன்ஸ் So மாதிரி when we இருக்கிறது. read a certain report, it creates a big turbulence ஃபர்ஸ்ட் in சர்வீஸ் us. முடிஞ்ச பிறகு ஒரு கப்பல் வந்தாங்க. After the first service, one couple came to பாஸ்டர் me. போன வருஷம் கிட்னி சர்ஜரி நடந்தது, Said, Pastor, there was a kidney surgery எல்லாம் last year. சூப்பரா போச்சு. Everything went so ஒரு smooth. வருஷம் பிரச்சனையே கிடையாது. And last 1 year, there were no troubles. திருப்பி 2 நாளா என் ஹஸ்பண்டுக்கு திருப்பி வலி வந்தது. Again, the last 2 days, my husband is having pain. மீண்டுமாக ஹாஸ்பிடல் போனோம். Again, we went to the hospital. போன வருஷம் வந்த அதே பிரச்சனை தான் The same problem he faced a year அப்படின்னு back. டாக்டர் சொன்னாங்க. And that's what the doctor ஆடி says. போயிட்டு இருக்கிறோம் We பாஸ்டர். are shaken by this ஆனாலும் news. பாருங்க, விசுவாசத்தோடு காலையில வந்தாங்க. But with faith, they came to the church this இன்னைக்கு இன்னொரு morning. ஸ்கேனிங் இருக்குன்னு And சொன்னாங்க. they said today they have another ஆக scanning. சில காரியங்கள் So some of the things, திடீரென்று suddenly, ஒரு எச்சரிப்பு இல்லாம without any warning, நமக்கு வரும் பொழுது when it comes in our life, ஆடி போகிறோம். so we face it and we are shaken by நல்லா it. கவனிங்க. So listen carefully. சில மாதங்களுக்கு முன்பாக Some months back, ஒரு ஏரோப்ளேன்ல in an aeroplane, குறைஞ்சது 240 பேர் நினைக்கிறேன், about approximately 240 people, 230 இருந்தாங்க. 230 to 240 people. அந்த ஏர்கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா So if you look at that aircraft, ஏர் இந்தியா ஏர்கிராஃப்ட் it அது. was an Air India aircraft. அது குஜராத்ல இருந்து லண்டனுக்கு போகுது. So it was to fly from Gujarat to அந்த London. அந்த ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னு சொன்னா So if you look at that aeroplane, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. many people were there, எல்லாம் were in பெரிய big பெரிய posts. கல்விமான்கள், அறிவாளிகள், பட்டதாரிகள்ல, Many educated people were there in that flight. சாதாரண நபர்கள்ல, And ordinary people were also எல்லா there. விதமான மக்கள் இருக்கிறாங்க. So people from different walks of life was there in the பிசினஸ் flight. கிளாஸ்ல சிலர் இருக்கிறாங்க. Some were seated in the business சும்மா class. சூப்பரா பந்தாவா பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிறாங்க. And they were seated in the business class. எகனாமிக் கிளாஸ்ல இருக்கிறாங்க. And there were people in the economic எல்லாம் class excited ஆ also. And இருக்கிறாங்க. all were very excited. லண்டனுக்கு போறாங்க. Because they were flying to ஒரு London. டாக்டர் ஃபேமிலி. There was a doctor பிள்ளைங்க family. எல்லாம் ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டாங்க. And the children have got the TC from the school. வீடெல்லாம் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் சேல் பண்ணிட்டாங்க. They sold the items in their house. நாங்க ஒரே அடியா நாங்க லண்டன்ல And போய் they செட்டில் ஆயிட்டோம். decided to go once for all to London to ஃளைட்ல settle. செல்ஃபி They எடுத்ததுதான். took a selfie in the flight. ஃபோன் பண்றாங்க. They called the போர்டிங் people. ஆயிடுச்சு. Boarding is over. போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். We've got our boarding pass. ஃளைட்ல உட்கார்ந்துட்டோம். We are seated in the flight. அங்க
லண்டனுக்கு ஃபோன் பண்றாங்க, and they call London. டைமுக்கு வந்துருங்க. And they said, please come on லண்டன் time. ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட், London airport is the biggest airport. காணாம போயிருவோம், So you will be lost. டைமுக்கு வந்துருங்க. So please be there on time. எக்ஸைட்மென்ட், So much excitement. ஆண்டவர் வாசலை திறந்தார், If the Lord opened the doors, கனவுகள் நனவாகிறது, the dreams comes to reality. ஆசைகள் நிறைவேறுகிறது. Our desires are fulfilled. லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டு After settling in London, ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை செலவு பண்ண போறோம். we are going to spend our life in happiness. அந்த பைலட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு The பைலட், pilot was a very experienced அவங்க கூட pilot. இன்னொரு அசிஸ்டன்ட் And he பைலட். had an assistant pilot also. அனௌன்ஸ்மென்ட் வந்தது, The announcement came. எல்லாம் சீட் பெல்ட் போடுங்கன்னு சொன்னாங்க. And the announcement came to put the எல்லாரையும் seat செக் belts. பண்ணாங்க, சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களான்னு சொல்லி. And they checked whether they were wearing their seat belts. ஒரு சீட் கூட இப்படி இருக்க கூடாது, And every seat should be perfectly எல்லாம் positioned. அப்ரைட்டா இருக்கணும். All the seats should be upright. எல்லாம் செக் பண்ணாங்க. They checked everything. பைலட்டுக்கு சொன்னாங்க ஓகே, And they said okay to the எல்லா pilot. சிக்னல் வந்தது, The signal came. டேக் ஆஃப் ஆச்சுங்க. And the flight took சொல்லுங்க off. 32 செகண்ட் தான் Say in சொல்லுங்க. just 32 seconds. எத்தனைங்க? How many seconds? 32 செகண்ட் தான். Just in 32 seconds. நல்லா கவனிங்க. So listen carefully. விழுந்து நொறுங்கி எரிஞ்சு எல்லாமே சாம்பல் ஆயிட்டாங்க. It fell down, it got fire and everything became எல்லாம் ashes. சாம்பல் ஆயிட்டாங்க. Everybody became ஒருத்தன் ashes. தப்பிச்சான். There's just one person who escaped. ஐயோ 230 பேர் செத்துட்டாங்க, ஒருத்தன் தப்பிச்சிட்டானே. 230 people died, but only one எவ்வளவு person சந்தோஷம். escaped. How much joy to அவனை escape from that. பார்க்கிறதுக்கு கேமராங்க, And many people came with அவனை camera to meet பார்க்கிறதுக்கு him. மீடியா, Media came to meet அவனை him. பேசுறதுக்கு மீடியா பீப்புள். And the media people forced him to speak. ஆனா இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன? But what is the condition of that man today? அவன் மென்டலா இருக்கிறானா, He is mentally disturbed. சாதாரண வாழ்க்கை வாழ முடியல அவனால. He is not able to lead an ordinary இன்னும் அந்த life. அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல. He is still not able to come out of that shock. சத்தமா சொல்லுங்க. So speak clearly. சில turbulence, Some turbulence. நமக்கு வார்னிங் கொடுப்பது It கிடையாது. does not give us any warning. சில turbulence Some turbulences. நமக்கு வார்னிங் கொடுக்க முடியாது. It cannot give a warning to ஒரு us. ஏரோப்ளேன் வானத்தில் இருக்கும் பொழுது, So when an aeroplane is flying in the air, இந்த ஆபத்து வரும் பொழுது, so when this kind of a danger comes, இந்த ஆபத்துக்கு கவலையே கிடையாது. this danger is not bothered about ஆபத்துக்கு it. கண்ணே கிடையாது. The danger does not have eyes. யாரெல்லாம் இந்த பிளேன்ல டிராவல் பண்றாங்க? Who is traveling in this flight பிரைம் plane? மினிஸ்டர் டிராவல் பண்றாங்களா? Is Prime Minister traveling in this plane? சூப்பர் ஸ்டார் செலிபிரிட்டி டிராவல் Or is a பண்றாங்களா? celebrity or a superstar ஒரு traveling in ஸ்போர்ட்ஸ் this flight? செலிபிரிட்டி டிராவல் பண்றாங்களா? Is that sport celebrity traveling in that ஒரு flight? மினிஸ்டர் டிராவல் Or பண்றாங்களா? is the minister traveling in that ஒரு flight? பெரிய ஆளு டிராவல் Or பண்றாங்களா? is that big person traveling in that இந்த flight? ஆபத்து என்று வரும் பொழுது So when it comes to danger, அதுக்கு யாரு என்ன ஒண்ணும் the தெரியாதுங்க. danger does not bother about anybody. யார் பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிறாங்க, Who is seated in the business யார் class? எக்கனாமிக் கிளாஸ்ல And who இருக்கிறாங்க, are seated in the economic class? அதுக்கு கண்ணே It கிடையாதுங்க. does not have eyes to see all those ஆபத்து things. என்று வரும் பொழுது So when it comes to danger, எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க, it's same for everybody. எல்லாருக்கும் ஒரே முடிவு தாங்க. All of them, the end is the same. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All of you say loudly. நாங்க எல்லாரும், All of us, சொல்லுங்க, என்னை சேர்த்து including me, நாம் எல்லாரும், all of us, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், the people in our family, எல்லாருமே all of us, ஒரே வானத்துக்கு கீழாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். we are all traveling under the same heaven. ஒரே வானத்துக்கு கீழாக We are all traveling under the same நம்ம sky. எல்லாருக்கும் பாருங்க, When we look for all of us, ஒரே வானத்துக்கு கீழாக டிராவல் we பண்றோம், are all traveling under the same ஒரே sky, நம்பிக்கையோடு டிராவல் பண்றோம். and we are traveling with that one hope. அந்த பக்கம் சேர்ந்துருவோம், We will go that side, வாழ்க்கையை ஸ்தாபிப்போம், and we will establish our புது life, வேலையை என்ஜாய் பண்ணுவோம், and we will enjoy our new கை job. நிறைய சம்பாதிப்போம், We will earn well. இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லி So we have dreams to be this ஒரே and that. ஆசை, And we have so much ஒரே desires. எதிர்பார்ப்பு, We have so many ஒரே expectations. நம்பிக்கை, We have so many hopes. அதே போல ஒரே வீக்னஸ். And same way, the same எல்லாருக்குள்ளாக weakness. ஒரு பயம் இருக்கிறது. All of us have a fear. ஆக நல்லா கவனிங்க, So listen carefully. இந்த மரணம் என்பது, The death, மரணம் என்பது, death, சத்தமா சொல்லுங்க, மரணம் என்பது, death, மரணம் என்பது death.
எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணும். It treats everybody the same. சொல்லுங்க, மரணம் Death, பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருவனுக்கு ஒண்ணல்ல, it does not treat a person who's seated in that business class எக்கனாமிக் differently. கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. It's not a different treatment for people who are seated in the economic மரணம் class. என்பது So when death comes, எல்லாருக்கும் சமமாகவே இருக்கிறது. it is the same for all. நல்லா கவனிங்க, So listen carefully. எந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் Whichever class that you may be seated, நல்லா கவனிங்க, listen. டிசாஸ்டர் என்று வரும் பொழுது So when it comes to disaster, யாருமே தப்பிக்க no முடியாது. one can escape. Amen. When turbulence hits a flight, ஒரு turbulence ஒரு flight ஐ தாக்கும் it பொழுது doesn't stop அதோடு கூட அந்த இடத்தில் நிற்பது to ask கிடையாது. who is seated, யார் அந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க, where and who is traveling. யார் அந்த flightல travel பண்ணிட்டு இருக்காங்க. It doesn't pause for status or privilege. இப்படியாக அந்த ஸ்தானத்தை பார்த்து அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்து ஐயோ, அது வருவது PM கிடையாது. இருக்காங்க. Oh, there is PM in this நான் flight. சும்மா இருக்கணும். I should be quiet. ஐயோ, CM இருக்காங்க. There is CM traveling நான் in this சும்மா flight. இருக்கணும். So I should be அந்த quiet. flight அப்படியே ஸ்மூத்தா போகணும். And the flight should travel smoothly. நல்லா கவனிங்க. So listen carefully. Sometimes சில வேளைகளிலே we wear நாம் our privilege armor. நாம் அந்த சலுகை கவசத்தை போட்டுக் கொள்கிறோம். Amen. நான் இந்த ஆளு, I belong to நான் இந்த மாதிரி ஆளு, I'm this kind of a person. எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. And I have this status. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆயுதமாக மாறுகிறது. And we all consider this as an armor. எனக்கு ஒண்ணும் நடக்காது, Nothing will happen to me. அந்த மாதிரி நாம யாரும் நினைக்க முடியாது. None of us can think that way. என் ஸ்தானம் இப்படி, My position is என் this. செல்வாக்கு இப்படி. This is my position. And ஒரே ஸ்கை கீழ டிராவல் பண்ணும் பொழுது, when we travel under the same மரணம் sky, என்று வரும் பொழுது, when it comes to death, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்மை பிரிக்காது. the status cannot separate us. நம்ம எல்லாம் ஒண்ணா என்ன பண்ணி இருக்கிறோங்க, What all of us have done இந்த together, இடத்தில் உட்கார்ந்து we are இருக்கிறோம். all seated here. எது நம்மை உட்கார வைத்திருக்கிறது? What has made us to sit in this ஒரே place? நம்பிக்கை மாத்திரமல்ல, It is not just the hope. அதை தாண்டி Beyond that, ஒரே கிருபை நம்மை there is வைத்திருக்கிறது. one grace which is making us to sit கரங்களை here. நல்ல தட்டுங்களே, சொல்லுங்க, one grace. One grace. ஒரே Amen. கிருபை. One God. ஒரே கிருபை நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது. And this one grace which has made all of us to be We together. are all held by the same grace. அந்த அதே கிருபையினாலே நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். Death is no respecter of persons. மரணம் என்பது மனிதர்கள் இவர்கள் அவர்கள் என்று The பார்க்காது, real பட்சபாதம் இல்லை. the real question is இங்கே உண்மையான கேள்வி not என்னவென்றால், where you are sitting, எந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதல்ல. business class business class or an economy class இல்ல என்றால் ஒரு economic or a class premium seat. இல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே Whatever it உட்கார்ந்திருக்கிறீர்கள், அது என்னவாக That's இருந்தாலும் not the question. அங்கே அது கேள்வி அல்ல. Where we sit எங்கே நாம் அமர்ந்திருக்கிறோமோ doesn't matter, அது பொருட்டல்ல. but how we see our life's journey, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், that matters. அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை எப்படி பார்க்கிறோம், How we see the life's journey, அதுதான் and முக்கியமாக that is இருக்கிறது. what is very important. Amen. Life is like a flight. இந்த வாழ்க்கையானது ஒரு ஃளைட்டை போனதாக Sometimes இருக்கிறது. smooth, சில சமயம் ஸ்மூத்தா போகும், sometimes shaken without any notice. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஆடிவிடும். Amen. சில நேரத்துல ஒண்ணு வார்னிங்கே இருக்காதுங்க, Sometimes we don't get any warning at all. திடீரென்று ஒரு சோதனை வரும், Suddenly you get some kind of a trial. சொல்லிட்டு வர்றது It does கிடையாதுங்க. not come telling us. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. அதனாலதான் And that is the reason ஆண்டவர் தெளிவாக the சொல்லுகிறார், Lord is telling us very clearly. ஒரு நேரத்தில், One day, ஒரு நேரத்தில், one day ஒரு நாள். at a time. சத்தமா சொல்லுங்க, ஒரு நேரத்தில், One day ஒரு நாள். at a time. மீண்டும் சத்தமாய் சொல்லுங்களேன், ஒரு நேரத்தில், One day ஒரு நாள். at a time. நான் இப்ப சொல்றது உங்களை பயமுறுத்த சொல்லல. What I'm saying is not to scare you now. Not to scare you. Listen. கேளுங்க. Every day, ஒவ்வொரு நாளும் whatever status you have உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, outside, வெளியில, whatever you are in the world, இந்த உலகத்துல நீங்கள் என்னவாக இருந்தாலும் that சரி, doesn't matter. அது பொருட்டல்ல. Every day, ஒவ்வொரு நாளும் including me, என்னையும் சேர்த்து, including Pastor Rekha, including Pastor every day ஒவ்வொரு நாளும் we are going close to the grave. நாம் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, கல்லறை நோக்கி. கல்லறை நோக்கி பயணித்துக் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், சத்தமா சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும், சத்தமா சொல்லுங்களேன்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் எதை நெருங்கி கொண்டிருக்கிறேன்? I'm trying to reach where? கல்லறையை நெருங்கி கொண்டிருக்கிறேன். I'm coming close to my யாருமே cemetery. தப்பிக்க முடியாதுங்க. No one can escape. You and I are going close to the grave every day. ஒவ்வொரு நாளும் கல்லறையை நோக்கி போய் We கொண்டிருக்கிறோம். cannot deny அதை நாம் மறுப்பு சொல்ல முடியாது. whatever status you are, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும், whatever you are in the world, இந்த உலகத்திலே உங்களுக்கு எந்த ஸ்தானம் the இருந்தாலும் சரி, ground on which I stand today, நான் நிற்கிற இந்த நிலமானது, the ground on which you are sitting today, இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த இடமானது, you may brag about your properties. உங்களுடைய சொத்துக்களை பார்த்து நீங்கள் I பீற்றிக் have so கொள்ளலாம். many acres. எனக்கு இவ்வளவு ஏக்கர்ஸ் I இருக்கு, have amassed so much. எனக்கு இவ்வளவு இருக்கிறது, Look at சொத்து my இருக்கிறது. possessions. எனக்கு இருக்கிற அந்த ஆஸ்தியை Look at my பாருங்கள், bank balance. என்னுடைய வங்கியில இருக்கிற அந்த Look சேமிப்பை at my பாருங்கள், investments. என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸை பாருங்கள். All these things are good. இவை எல்லாம் நல்லதுதான். You may brag about that. இப்படிப்பட்ட காரியத்தில் பெருமை You may பாராட்டலாம், rely on that. அதை சார்ந்து இருக்கலாம். But let me tell you, ஆனால் இதை ஒன்று சொல்கிறேன், nobody can deny யாருமே இதை மறுக்க the முடியாது. ground on which I am standing today, நான் இங்கே நிற்கிற இந்த the நிலமானது, ground that which you are sitting today, நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற இந்த will இடமானது become your roof tomorrow. நாளைக்கு அது உங்களுடைய கூரையாக மாற சொல்லுங்க, வாய்ப்புண்டு. நான் உட்கார்ந்து இருக்கிற நிலமே. The place சத்தமா that சொல்லுங்க, நான் உட்கார்ந்து the இருக்கிற land நிலமே. that I'm seated now, சத்தமா சொல்லுங்க, நான் உட்கார்ந்து இருக்கிற நிலமே. the land that I'm seated நான் நின்று now, கொண்டிருக்கிற நிலமே. the land that I'm நான் standing, பெருமைப்படுகிற the நிலமே. land which I brag நான் about, மேன்மை பாராட்டுகிற the நிலமே. land which I speak of high நாளைக்கு things, என் கூரையாக மாறும். tomorrow it will become my roof. ஆமென். How serious it is. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 6க்கு 3 தான் சொல்லுங்கடா. Say it's 6/3. ஆமென். சினிமாக்காரனே பாடுறான், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. யாருங்க? மத்தவங்க ரொம்ப ஆக்ட் பண்றீங்க பாருங்க, அந்த பாட்டே தெரியாத மாதிரி. இவங்க தான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க, ஆடி அடங்கும் A life, வாழ்க்கையடா. this is a life which is எத்தனை going அடிங்க? to end. How many feet 6 that அடி we நிலமே have? சொந்தமடா. What belongs to us finally is the 6 feet land. அவ்வளவுதாங்க And வாழ்க்கை. that's enough. That's our life. Sufficient for the day is its own trouble. அன்னை நாளைக்கு உண்டான பாடுகள் நமக்கு போதும். God wants us தேவன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். to remember the past, நம்முடைய கடந்த காலத்தை நினைக்க plan வேண்டும், for the future, எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டும். but live in the present. ஆனால் நிகழ்காலத்தில் நாம் வாழ வேண்டும். Amen சொல்லுங்க, God wants us. தேவன் எதை விரும்புகிறார்? சத்தம் போதாது, God wants us. தேவன் எதை விரும்புகிறார்? God wants me. எனக்கு என்ன சொல்கிறார்? பழச மறக்க கூடாது. He says you should not கடந்தத forget the மறக்க past. கூடாது. You should not forget the past. அற்பமான ஆரம்பத்தை மறக்க கூடாது. You should never the small beginning in the past. நேத்து மதுரையில இருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாரு. One brother called from நம்ம Madurai. சர்ச்சில இருந்து போனவர் தான். He has gone from our church. இன்னைக்கு பாஸ்டரா இருக்காரு. And today he is a pastor. பாஸ்டர், அந்த நாள்ல ஞாபகம் இருக்கா? And he asked, Pastor, do you remember those good old days? நம்ம ரெண்டு பேர் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தோம். We were so close. அந்த TVS 50ல போன நாட்கள் ஞாபகம் இருக்கா? Do you remember those days when we used to travel? எவ்வளவு in TVS சந்தோஷமா 50? இருந்தோம். We had so much happiness. கடந்தத நினைக்கணுங்க. You should remember the past. ஆரம்பத்தை மறக்க கூடாது. You should never forget the TVS beginning. 50 மறக்க கூடாது. Should never forget the TVS 50. விட்ரே திருகா சிகல்ல BTS மறக்க கூடாது. விட்ரே திருகா சிகல்ல. விட்டதுன்னா திரும்ப கிடைக்காது. BTS மறக்க கூடாது. We should இப்ப never நமக்கு forget கார் எல்லாம் BTS. லக்ஸுரி கார் எல்லாம் இருக்கலாம். So we may have luxurious cars. Remember these the days. past. ஆகவே கடந்த காலத்தை நாம் Plan நினைக்க for the வேண்டும். future. எதிர்காலத்துக்கு திட்டமிட But வேண்டும். live in the present. ஆனால் நிகழ்காலத்திலே நாம் வாழ பக்கத்துல வேண்டும். பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வாழுங்கன்னு சொல்லுங்க. Say live for today. சொல்லுங்க, இன்னைக்கு வாழணும்னு சொல்லுங்க. You have to live for இன்னைக்கு today. வாழணுங்க. You need to live for today. என்ன புலம்பல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3:22ல In Lamentations 3:23, ஜெரமியா என்ன சொல்றாருங்க? what is Jeremiah saying? Because of the Lord's great love, தேவனுடைய அன்பின் நிமித்தமாக we are not confused. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய ஆமென். கிருபை. சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது. We are not consumed. சத்தம் போதாது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது We are not consumed கர்த்தருடைய கிருபை. because of his mercy. I should live in the present. நான் நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். You and I cannot control the turbulence. இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை உங்களாலும் என்னாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். சொல்லுங்க, turbulence
கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்களேன். See, we cannot control the turbulence. அந்த ஏர்கிராஃப்ட் ஆடும் பொழுது When the aircraft was shaking because of யோ turbulence, பைலட், you can't say யோ pilot. புத்தி இருக்காயா உனக்கு? Do you even have brains? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஆட்டோக்காரனை சொல்லிரலாம். We can tell the person, auto பஸ் person. ஓட்டுறவன ஆட்டோக்காரன் சரியா ஓட்டலன்னா யோ புத்தி இருக்கா, பள்ளம் பார்த்து ஓட்டியான்னு சொல்லலாம். So the bus driver can tell the auto driver that அந்த way. ஏர்கிராஃப்ட்ல உட்கார்ந்து பைலட்ல யோ புத்தி இருக்கா உனக்கு But can you look at the pilot and say that? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. We cannot say such things. சில டர்புலன்ஸ் Some turbulences, நம்ம என்ன செய்ய முடியாது? what we cannot do, கண்ட்ரோல் பண்ண முடியாது. we cannot control. But we can control But what we can control, how we live in the calm. இந்த இதிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நம்முடைய கரத்திலே How to இருக்கிறது. control my anger. என்னுடைய கோபத்தை நான் எப்படி How கண்ட்ரோல் to பண்ண control முடியும்? my emotions. என்னுடைய உணர்ச்சிகளை நான் எப்படி How கட்டுக்குள்ளாக to வைத்துக் கொள்ள control my முடியும்? temperament. என்னுடைய டெம்பரமெண்டை நான் எப்படி அந்த கண்ட்ரோல் பண்ண டைமுக்கு முடியும்? அப்படி ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் அப்படி ஆகிவிட்டது. அத கண்ட்ரோல் பண்ணுங்க. You control that. அந்த டைம்க்கு அப்படி பேசிட்டேன். At that time I spoke like இதுல this. எல்லாம் நம்ம கவனமா இருக்கணுங்க. So we need to be careful in such காரணம் things. என்ன? What is the reason? God says you cannot control the turbulence, அந்த turbulence உங்களால கண்ட்ரோல் பண்ண but you can முடியாது. control yourself. ஆனால் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள You முடியும். need to choose to live in love. அன்பிலே நீங்கள் வாழ வேண்டும். Choose to live with love. நீங்கள் அன்பை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். Choose to live with gratitude. நன்றியோடு கூட நீங்கள் வாழ Choose to வேண்டும். live with humility. தாழ்மையோடு கூட வாழ நீங்கள் சொல்லுங்க, தேர்ந்தெடுக்க வேண்டும். தாழ்மையோடு வாழணும்னு சொல்லுங்களே. See, we should live with humility. சத்தமா சொல்லுங்க, தாழ்மையோடு We வாழணும், should live with humility. அன்போடு We வாழணும், should live with love. நன்றியுள்ள இருதயத்தோடு We வாழணும். should live with the love of, with the heart of இதாங்க gratitude. வாழ்க்கை. And this is what is சொல்லுங்க, life. இதான் வாழ்க்கைன்னு சொல்லுங்களே. This is what is life. கடைசியில ஃளைட் முடிஞ்ச பிறகு Finally, after that flight, சிலது டேக் ஆஃப் சூப்பர் ஆயிடுங்க, and some the takeoff is good. சிலது லேண்டிங் ரொம்ப மோசமா இருக்கும், Sometimes the landing is very சிலது டேக் troublesome. ஆஃப்லயே விழுந்துரும், Some will fall in takeoff. சிலது லேண்டிங்ல விழுந்துரும். Some will fall during the ஆனா எல்லாம் landing. சூப்பரா லேண்ட் ஆன பிறகு After it gets landed in கடைசியில a நம்ம nice வெளிய way. போகும் பொழுது And finally when we go out, யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க? and whom are we thanking at that time? பைலட்டா கண்ட்ரோல் பண்ணாங்க. Is the pilot who controls the பைலட்ட flight. கண்ட்ரோல் பண்ண ஒருவர் இருக்கிறார். And there is someone who controls the pilot. பைலட்ட நடத்துற ஒருவர் There is இருக்கிறார். one who leads the pilot. ஆமென். ஆக ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, So when the Lord gives you one day, ஆமென், choose to live with love. அன்போடு கூட நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். நாளைக்கு காத்துன்னு இருக்கிறேன், Tomorrow I am waiting for you. உனக்கு வைக்கிறேன், I will விட மாட்டேன், I will not leave you. நாளைக்கு காத்து இருக்கிறேன். I am waiting for tomorrow. தூக்கு போட்டு தொங்கணும், You should commit suicide. தூக்கு போட்டு தொங்குற வரைக்கும் விட மாட்டேன். I will not leave you till you hang நாளை- yourself. ஓ, நாளைக்கு அவன் தூக்கு போட்டு தொங்குறதுக்கு முன்னாடி நீ போட்டுன்னு போன, இன்னைக்கு Before he goes, if you go அந்த away today, பிரஷர்லயே இவன் போயிடுவான். with the same pressure he would leave. நாளைக்கு நான் உன்னை விட மாட்டேன், Tomorrow I will not leave you. என்ன நல்லா கேட்க போறேன், I'm going to ask என்ன questions. நாக்க புடுங்குற மாதிரி. எப்படியா நாக்க புடுங்குற மாதிரி. அதுக்காயா உன்னை அழைச்சாரு, Did யோ அதுக்கா உன்னை அபிஷேகம் பண்ணாரு, did the Lord anoint you for that? அதுக்கா ஒரு நாளை கொடுத்தாரு உனக்கு. Is that for the reason நாக்கு God has புடுங்குற given you மாதிரி that one day? பேசணும். I want to talk. அவன் தூக்குல போட்டு தொங்கணும், He has to commit அவனை ஒரு வழி suicide. பண்ணுவேன் I would do something to that person. அப்படி. அதுக்கா ஒரு நாளை கொடுக்கறாரு. Is the Lord giving you that one day for that பக்கத்துல பார்த்து sake? சொல்லுங்க, கிடையாதுன்னு சொல்லுங்க. Say no. ஆமென். நான் என்ன செய்யணுங்க? What I should be To doing. live in the present. நாம் நிகழ்காலத்திலே வாழ Our வேண்டும். hearts should overflow with gratitude. நம்முடைய இருதயம் நன்றியினாலே பொங்கி வழிய வேண்டும். ஒரு நாளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது So when the Lord gives one இன்னைக்கு day, யாரை வம்புக்கு இழுக்கலாம், whom can I go and find யார்கிட்ட fault? சண்டை போடலாம், Whom can I go and fight with? யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி வின் பண்ணலாம், To which person can I argue யாருக்கு and நான் win the? சுப்பீரியரா காண்பிக்கலாம். To whom can I show that I'm superior to that person? அதுக்காக ஆண்டவர் ஒரு நாளை கொடுக்கிறது கிடையாதுங்க. God is not giving you that one day அந்த for நாள் that. பிறக்கும் பொழுது So when that one day comes, காலையிலேயே கைகளை உயர்த்திடணும். early morning we should raise our ஆண்டவரே, hands இந்த நாளுக்காக and நன்றியப்பா, say, Lord, I thank you for இந்த this நாளுக்கு day. உங்க கிருபை போதும். And for this day, your இந்த grace காலை is enough. வேளையில் உங்க கிருபை எனக்கு புதிதாய் இருக்கிறது. This every new morning, your grace is போதுமே new. உம் கிருபை தாருமே. Lord, your grace is